எம்ஜிஆருக்காக உயிரையும் கொடுப்பேன், அதுக்காக வேண்டாமுங்க கதறிய தொண்டர். எம்ஜிஆரின் மேசையில் ஒரு திருமண பத்திரிகை. எம்ஜிஆர் நல்லாசியுடன் அனைவரையும் வரவேற்கிறேன்னு ரொம்ப சிம்பிளான பத்திரிக்கை. சட்டுன்னு அது எம்ஜிஆரின் கண்ணில் பட, இது யாரு என விசாரித்தார் எம்ஜிஆர். யாரோ மாரியப்பனா, உங்க தீவிர பக்தரா, உங்க கண்ணில் இந்த பத்திரிக்கை பட்டா போதும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினார். அதனால தான் இந்த பத்திரிக்கையை இங்க வச்சோம்னு சொன்னார் உதவியாளர். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் சட்டென மாரியப்பனை தேடி மஃப்டியில் வந்தார் காவலர். மாரியப்பன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் கடை முழுக்க எம்ஜிஆரின் புகைப்படம். நீங்க எம்ஜிஆர் ரசிகருங்களா என காவலர் கேட்க, ஏன் தெய்வமுங்க அவரு, என் பிள்ளைக சத்துணவு வயிறார சாப்பிடுதுன்னா யார் காரணம், அவருதாங்க என தழுதழுத்த குரலில் பதில் சொன்னார் மாரியப்பன். சரி, உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே, கல்யாண வேலையை பார்க்காம இப்படி கடைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்களே என கேட்டார் காவலர். அட நீங்க வேற, அதோ என் குடிசை தெரியுது பாருங்க, வாசல்ல பந்தலை போட்டு எங்க குப்பத்து ஜனங்களை கூப்பிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவேன்னு கூலாக சொன்னார் அந்த நபர். நடந்தது அத்தனையும் எம்ஜிஆரிடம் ரிப்போர்ட்டாக கொடுக்கப்பட்டது. திருமண நாள் வந்தது. திடீரென எம்ஜிஆரின் கார் மாரியப்பன் குடிசை முன் நின்றது. தெய்வத்தையே நேரில் பார்த்த மாதிரி திகைத்து நின்னார் மாரியப்பன். உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் தலைவா, அதுக்காக நீ என் வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதா? கண்ணீர் மாரியப்பனுக்கு தாரை தாரையாக கொட்டியது. எம்ஜிஆர் கட்டி அணைத்து மாரியப்பனை ஆற்றுப்படுத்தினார். உங்களை மாதிரி ஏழை தொண்டர்கள் தான் என் கட்சியின் உயிர் நாடி. உங்க வீட்டுக்கு வருவதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எம்ஜிஆர் சொல்ல மொத்த குடும்பமும் ஆனந்த கண்ணீர் உதிர்த்தது. வெளியில் எம்ஜிஆர் வாழ்க என்ற கோஷம் விண்ணை முட்ட, காலில் விழுந்த மணமக்களுக்கு ஒற்றுமையோடு விட்டு கொடுத்து வாழுங்கள் என்ற அறிவுரையும் 50,000 ரூபாய் பணத்தையும் அள்ளி கொடுத்தார் எம்ஜிஆர்.